இந்த படத்தோட ஆடியோ லான்ச் எனக்கு வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா ஒரு என்ன சொல்கிறது, காதல் மாதிரியான ஒரு லைவ் ஸ்கிரிப்ட், என்ன சொல்கிறது, காதல் மாதிரியான ஒரு உண்மை கதையை வச்சு ஒரு அடிப்படையாக வச்சு பண்ணியிருக்க ஒரு படம். இந்த படம் ஒரு 75 நாள் ஷூட் முடிச்சு இன்னைக்கு தயாராகி வந்திருக்கு. காப்பி பார்த்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் சாங்கோட ஆர்ஆர் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. சாங்ஸ் நல்லா வந்திருக்கு. ஒரு 5 சாங். ஜேகே செல்வா ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதை பொறுத்தவரையில் என்ன சொல்கிறதுன்னா, எனக்கு லாஸ்ட்டு சூப்பர் 16 படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபிலிம் ஃபார்மேட்டில் பண்ணேன். டிஜிட்டலில் பண்ணிகிட்ருக்கோம். இது ஃபிலிம் ஃபார்மேட்டில் பண்ண ஒரு படம். மெயினாக டேரக்டரை பற்றி சொல்லணும். சிஎம் சஞ்சீவன். அவருக்கு இது ஃபஸ்ட்டு படம், எனக்கு இது 3வது படம். டேரக்டர் நிறைய ஆட்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் படம் பண்ணியிருக்காரு. அவர் ஃபஸ்ட்டு படம் பண்ண ஒரு மாதிரி ஃபிலிமில் பண்ணுவோம் சார் அப்படின்னு. நான் ஓகே சார் அப்படின்னு இப்போ சூப்பர் 16 ஃபார்மேட் எடுத்துகிட்டு பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு அவுட் வந்திருக்கு. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஷாய் கேஷவ், டான்ஸ் மாஸ்டர். இன்றைக்கி வலியுடன் ஒரு காதல் படத்தோட ஆடியோ லான்ச் நடந்துகிட்ருக்கு. இந்த படத்தில் எல்லா சாங் நான் தான் கொரியோகிராஃபி பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் என்ன ஸ்பெஷல்னா, நாகர்கோயிலில் எல்லா சாங் ஷூட் பண்ணோம். படமே அங்கே தான் ஃபுல்லாக ஷூட் பண்ணாங்க. படமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாடல் எல்லாமே ஒரு பாடல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டான்ஸ்ன்ற மாதிரி இல்லாமல் கொரியோகிராஃபியே என்னென்னா ஒரு கதையோடு ஓட்டின மாதிரி பாடலாக தான் இருக்கும். எல்லா பாடலுக்கும் ரொம்ப டைம் எடுத்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். நீங்களாம் பார்த்து ரசிக்கக்கூடிய விஷயமா இருக்கும் பாடல் எல்லாமே. படமும் விரைவில் உங்கள் முன்னாடி வரும். நன்றி, தேங்க்யூ. என்னோடய பேர் ராஜேஷ். வலியுடன் ஒரு காதல் படத்தோட கதாநாயகன். படத்தில் என்னோடய கேரக்டர் நேம் வந்து கதிர். இந்த படம் வந்து டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி வலியுடன் ஒரு காதல். எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. கிளைமேக்ஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறோம். ரொம்பவும் கஷ்டப்பட்டு எடுத்துருக்குறோம். இது டிஃப்ரெண்ட்டாக இல்லையான்னு மக்களாக நீங்களும் தான் பார்த்து சொல்லணும். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜேகே செல்வா சார், இயக்குனர் மிஸ்டர் சஞ்சீவன், சிஎம் சஞ்சயன் அவர்கள், டான்ஸ் மாஸ்டர் கேசவ். மற்றபடி இந்த படத்தோட கதாநாயகி கௌரி நம்பியார். வலியுடன் ஒரு காதலின் இசை வெளியீட்டு விழா நினைக்கிறதுக்கு ரொம்ப மிகவும் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த வலியுடன் ஒரு காதல் டைட்டில் உங்களுக்கு தெரியும். இந்த படத்துக்காக யதார்த்தமான ஒரு சினிமாவை கொண்டு வரணுங்கிறதுக்காக எங்களுடைய டைரக்டர் மாஸ்டர் சஞ்சீவன் வந்து எங்களை எல்லாருமே யதார்த்தமாக நடிக்க வச்சார். படம் நல்லா வந்திருக்கு. யதார்த்தமான படமாக அமைஞ்சிருக்கு. இதில் நான் தண்டாயுதபாணிங்கிற ஒரு ரோல் பண்ணியிருக்கிறேன். ஹீரோயினுக்கு தாய்மாமாவை பண்ணியிருக்கிறேன். படம் நல்லா வந்திருக்கு. படத்தை வெற்றி பெற செய்கிறது தமிழக மக்கள் கையில் தான் இருக்குது. ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஷாய் கேஷவ், கொரியோகிராஃபர். இன்றைக்கி வலியுடன் ஒரு காதல் படத்தோட ஆடியோ லான்ச் நடந்துகிட்ருக்கு. இந்த படத்தில் எல்லா சாங் நான் தான் கொரியோகிராஃபி பண்ணியிருக்கேன். இது வந்து நாகர்கோயில் சுற்றி வட்டத்தில் எல்லா சாங் ஷூட் பண்ணியிருக்கோம். 5 பாடலுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. படத்தோட சீக்வன்ஸ் தகுந்த மாதிரி தான் எல்லா பாட்டும் இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே சீக்வன்ஸ் மாண்டேஜஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லா பாட்டும் நீங்களாம் பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கும். தேங்க்யூ. மாதா பிளெஸிங் ஸ்டுடியோ வலியுடன் ஒரு காதல் இசை வெளியீட்டு விழாவிலிருந்து பேசுகிறேன். என்னோடய பேர் ஜேகே செல்வா. இந்த படத்துக்காக ஒரு 5-6 பாடல்கள் இசையமைச்சிருக்கோம். பாடல்கள் சிறப்பாகவும் தரமானதாக வந்திருக்கு. இந்த பாட்டு வந்து ஒவ்வொரு உணர்வுகளை சொல்லக்கூடிய பாடல்கள் அமைஞ்சிருக்கு. இன்னொரு விஷயம் வந்து இதுக்காக இயக்குனர் சஞ்சீவன் அவர்களுடைய உழைப்பும் இந்த படத்தோட கதையும் இதற்கான மேக்கிங் ஒர்க்கும் மிக சிறப்பாக வந்திருக்கு. அதனால் நல்லபடியாக இந்த படம் சிறப்பாக அமையும்னு நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஐம் கௌரி நம்பியார். வலியுடன் ஒரு காதல் எனக்கு செகண்ட் படம். ஃபஸ்ட்டு படம் செம்பட்டை. இந்த படம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். மியூசிக்கெல்லாம் சூப்பராக வந்திருக்கு. ஜேகே செல்வா சார் மியூசிக் டைரக்டர் அண்ட் சிஎம் சஞ்சீவன் சார் வந்து ஃபிலிம் டைரக்டர். எல்லாம் வெறும் ஃபேமிலியோடு சேர்ந்து வந்து படம் பார்க்கணும் அண்ட் சப்போர்ட்டர்ஸ். கில்டு தலைவர் ஹேம்நாக் பாபுஜி அவர்களே, செயலாளர் ஜாக்வா தங்கம் அவர்களே, திரைப்பட இயக்குனர் மனோஜ்குமார் அவர்களே, நடிகரும் தயாரிப்பாளரும் இயக்குனருமான சித்ரா லட்சுமணன் அவர்களே, இயக்குனர் நடிகர் தயாரிப்பாளர் களஞ்சியம் அவர்களே, சிலந்தி பட இயக்குனர் ஆதிராம் அவர்களே, ஞானக்கிருக்கன் இயக்குனர் இளையதேவன் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்துள்ள கதாநாயகன், கதாநாயகி, இயக்குனர், இசையமைப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி எதிரே இருக்கிற பத்திரிகையாளர்களே, நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, ஏன்னா எங்கள் இப்போ ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வழக்கமாக சுறுசுறுப்பாக இருப்பாங்க, கொஞ்சம் டல்லாக இருக்காங்க. ஏன்னா கதாநாயகி புடவை கட்டிகிட்டு வந்திருக்கு. ஸோ அதனால் அவங்களால அதிகமாக படம் எடுக்க முடியல.
ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு வந்து கூட்டத்தை கண்டா பிடிக்கும், போலீஸ்காரனுக்கு கூட்டத்தை பார்த்தா பிடிக்காது. அதே மாதிரி சினிமாக்காரங்களுக்கு கூட்டம் பிடிக்கும், எங்கள் ஃபோட்டோகிராஃபருங்களுக்கு வந்து நிறைய கூட்டம் இருந்தால் பிடிக்காது, தனித்தனியாக தான் எடுப்பாங்க. ஸோ இந்த படத்தோட பாட்டெல்லாம் நம்ம பார்த்தோம். அதில் வந்து உமா சுப்பிரமணியம் வந்து பல கால போராட்டங்களுக்கு பிறகு இன்றைக்கி ஒரு தனிச்சு ஒரு படத்துக்கு ஃபுல்லாக பாட்டு எழுதியிருக்காங்கன்னா அதோட அவங்களோட விடாமுயற்சி தான். ஸோ அந்த விடாமுயற்சி இன்றைக்கி வந்து அரங்கேறி இருக்கு அவங்களுக்கு. அதில் ஒரு வரி வருது, அந்த வரியில் பார்த்தீங்கன்னா காதல் தானா பிறப்பதில்லைன்னு ஒரு வரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பாட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி பிறக்கிற காதலுக்கு தாயே இல்லைன்னு ஒரு வரி இருக்கும். நல்ல அருமையான வரி அது. இன்னொரு சாங்கில் பார்த்தீங்கன்னா வேரின்றி தவிக்கும், அதாவது நீரின்றி தவிக்கும் வேராய் தவிக்கிறேன்னு ஹீரோ பாடுவார். ஸோ இது வந்து ரொம்ப ரசித்து எழுதியிருக்காங்க. அவங்கள லெவலில் மாட்டியிருந்தாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அந்த வரிகள்லாம் வந்து ரொம்ப பாட்டு நல்லா கிளிக் ஆகும். அப்புறம் இந்த வலியுடன் ஒரு காதல் அப்படிங்கிற டைட்டில் வரும்போது மட்டும் மியூசிக் ஒரு வித்தியாசமான மியூசிக் கொடுத்துருந்தாரு. டைட்டில் முடிஞ்ச பிறகு மியூசிக் வந்துட்டு இருந்தது. ஸோ அது ஒரு புதுசாக இருந்தது அந்த மியூசிக்கு. இந்த படம் வந்து இப்போ மாஸ்டர் சொன்ன மாதிரி கில்டுலேருந்து வெளியில் வரணும், எல்லாம் எந்த அமைப்புலேருந்து வெளியில் வந்தாலும் படம் நல்லா ஓடணும். அவர் செக்ரட்டரியாக இருக்கனால கில்டுக்கு ஒரு தனியாக ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பேசுகிறாரு. அதே சமயம் தயாரிப்பாளர் சங்கத்திலும் செயற்குழு உறுப்பினராக இருக்கிறாங்க, மறந்துட வேணாம். ஸோ அடுத்தடுத்து நிறைய ஜாம்பவான்கள் திரையுலக பெருமாக்கள் வாழ்த்து இருக்கிறாங்க. ஸோ கடைசியாக ஒரு சின்ன ஜோக் சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிடுறேன். 2 பேர் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. ஆப்போசிட்டில் 2 அழகான லேடிஸ் வந்துட்டு இருந்தாங்க. ஒருத்தன் சொன்ன அவங்கவுங்க கனவு கன்னிகள் மாதிரி வந்துட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறார், ஐயோ அப்படின்னாரு. ஏன்டா பதறேன், நான் கூட இருக்கிறவன், இல்லை என் ஒய்ஃபும் லவரும் ஒன்றா வர்றாங்க அப்படின்னா. அதடா அப்படின்னா இவன் கூட இருந்தும் ஷாக்கானா, நீ ஏன்டா ஷாக் ஆகிறேன்னு, எனக்கு அதே நிலைமை தான்ண்ணா. நன்றி, வணக்கம். விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற அன்பிற்குரிய ஹேம்நாத் பாபுஜி அவர்களே, மற்றுமுள்ள திரையுலக பெருமக்களே, இந்த விழாவினை உலகுக்கு அறிவிப்பதற்காக இங்கே வந்திருக்கின்ற அன்பிற்குரிய பத்திரிகை நண்பர்களே, ஊடகத்துறை நண்பர்களே, தனியார் தொலைக்காட்சி நண்பர்களே, இன்னும் 13 படத்தில் 1000வது படத்தை நிறைவு செய்ய இருக்கின்ற அன்புக்குரிய ஜாகுவார் தங்கம் அவர்களே, ஏன்னா 1987 சொன்னார், இன்னும் 13 தான் பாக்கி 1000க்கு. 987 சொன்னார். எனக்கு தெரிஞ்சு சாதாரணமாக ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ பேர் சொன்னால் கை தட்டுவாங்க, ப்ரொடியூசர் பேர் சொன்னால் கை தட்டுவாங்க. சில ஃபங்க்ஷனில் டைரக்டர், இங்கே தான் ஜாகுவார் தங்க பேர் சொன்னே கை தட்டு. நிறைய ரசிக மன்றத்தோட ஜாகுவார் தங்க இங்கே வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த விழாக்களில் பேசுகிறது பற்றி முதல்ல வந்து விஜய் முல்லிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கலான்னு இருக்கேன். நானும் அவரோட தான் சேர்ந்து பார்த்த உடனே எப்படி தான் அந்த பாட்டு வரிலாம் டக்கு டக்குன்னு ஒரு மனசில் இப்படி ரெக்கார்ட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல, போட்டு பின்னுறார். இது மாதிரி ஒரு தனியாக கோச் கிச்சு வச்சுருந்தாருன்னா ஒரு 3-4 மாதம் வந்து ட்ரைனிங் போகலான்னு பார்க்குறேன். இந்த படத்தினுடைய தலைப்பை பொறுத்த வரைக்கும் இயக்குனர் வெங்கடேஷ் அவர்களை மேடைக்கு அன்புடன் நினைக்கிறேன். இந்த படத்தினுடைய தலைப்பை பொறுத்த வரைக்கும் வலியுடன் ஒரு காதல் அப்படின்னு வச்சுருக்காங்க. காதல் மட்டும் இல்லை, படத்தை தயாரிப்புகிறது வந்து வலியோட உள்ளது தான். தயாரிக்கிறது, காதலிக்கிறது எல்லாமே வலியோட உள்ளது தான். ஆனால் அதனுடைய மகிழ்ச்சி என்னன்னா, இந்த வலியெல்லாம் கடந்து அந்த படம் வெற்றி பெறும்போதோ அந்த காதல் வெற்றி பெறும்போதோ நம்ம வந்து அப்படிப்பட்ட மகிழ்ச்சி அது தரும். அதே மாதிரி நினச்சி பார்க்கும்போது இப்படியெல்லாம் கடந்து வந்து ஜெயிச்சிருக்கோன்னும் போது தான் அது வந்து நிறைவான ஒரு மகிழ்ச்சி இருக்கும். எதுவுமே எளிதாக கிடைச்சாவோ வலி இல்லாமல் கிடைச்சாலோ வந்து அவ்வளோ ஆனந்தம் இருக்காது. அதுதான் இயக்குனர் இந்த படத்தின் மூலம் சொல்ல வரான்னு நினைக்கிறேன். இந்த தயாரிப்பாளரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நிஜமாகவே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா இது போன்ற தயாரிப்பாளர்களால் மட்டுமே இந்த திரையுலகம் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக வந்து ஒரு 15-20 படங்கள் வந்து மற்றவர்களை காப்பாற்றுறதுக்கு வாழ்ந்தாலும் திரையுலகத்தில் இருக்க தொழிலாளர்களையும் மற்றவங்களையும் காப்பாற்றுறது இது போன்ற சின்ன படங்கள் தான் என்று கூறி, இது போன்ற முயற்சிகளுக்கு எங்களுடைய ஊக்கம் ஆதரவும் என்றும் உண்டு என்று கூறி இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். மேடையில் வீற்றிருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய திரையுலக நண்பர்களுக்கும் பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற சிறு திரைப்படங்களினுடைய
இது போன்ற விழாக்கள் மிக எளிமையாக அமைதியாக நடந்து கொண்டிருக்கிறது. பெரிய தயாரிப்புகள், பெரிய நடிகர்கள், பெரிய திரைப்படங்கள் எல்லாம் கூப்பிடாமல் கூட போட்டி போட்டுக்கொண்டு கலைஞர்களும் இயக்குனர்களும் கலந்து கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலையிலே இந்த விழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்கும்போது உண்மையாகவே மன மகிழ்ச்சி அடைகிறது. இந்த திரைப்படத்தினுடைய காட்சிகளை பார்த்தோம். உண்மையாகவே தமிழ் திரைப்படங்களில் தமிழர்களுடைய வாழ்க்கையை, தமிழனுடைய கலாச்சாரத்தை, தமிழனுடைய பண்பாட்டை பிரதிபலிப்பது இது போன்ற சிறிய திரைப்படங்கள் மட்டும்தான். பெரிய கதாநாயகர்கள் நடிக்கின்ற திரைப்படங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு சிறிதும் ஒவ்வாத உடை அலங்காரம், சிறிதும் ஒவ்வாத கதைக்களம், சிறிதும் ஒவ்வாத பாடல் காட்சிகள். பாடல் காட்சி என்று வந்தாலே வெளிநாடுகளுக்கு ஓடி போய் விடுகிற ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய மண்ணையும் நம்முடைய மக்களையும் அவர்களுடைய பேச்சையும் அவர்களுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் இந்த பாடல் காட்சியிலே பதிவு செய்திருந்தார்கள். எளிமையான மிக அழகான அற்புதமான பதிவு. அந்த இயக்குனருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இங்கே பேசிய நண்பர்கள் எல்லாம் சொன்னது போல இந்த படத்தினுடைய இசை கோர்ப்பு, இசை அமைப்பு என்பது மிக எளிமையான மிக அழகான நம்முடைய மனதிலே ஆழமாக பதிகிற அந்த வார்த்தைகளை மிஞ்சாத இரைச்சல்கள் இல்லாத மிக அழகான இசை கோர்ப்பு இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர்கள் செய்திருந்தார்கள். பாராட்டுக்கு உரியது. அவர் நிச்சயமாக இசைத்துறையிலே ஒரு சாதனை புரிவார் என்கின்ற வகையிலே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை உறுத்தாக்குகிறேன். அமர்ந்திருக்கும் திரையுலகின் பிதாமகர்களே மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் கலையுலக பிரமுகர்களே, அருமை பத்திரிகை சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். வலியுடன் ஒரு காதல், மிக அருமையான ஒரு டைட்டில். இந்த டைட்டிலே கண்டிப்பாக வெற்றி பெற வைக்கும். ஏனென்றால் ஒருதலை ராகம் படங்கள் முதல் தாடியுடன் வந்த டிஆர் அவர்கள் நமக்கு தெரியும். அழகான காதல் கதையால் தான் அவர்கள் செய்தார்கள். அதேபோல் வலியுடன் ஒரு காதலும் ஒரு நல்ல அருமையான காதல் சப்ஜெக்ட் என்பதை அந்த ட்ரெய்லர் முன்னோட்டங்கள் மூலமாக நாம் பார்த்தோம். மிக அற்புதமாக எடுத்திருக்கிறார்கள். லுங்கி நம்ம தமிழ் கல்ச்சருடைய ஒரு அருமையான அடையாளம் லுங்கி. ஷாருக்கான் அவர்களே உங்களுக்கு தெரியும், சென்னை எக்ஸ்பிரஸ்ங்கிற ஒரு படத்தில் ஒரு லுங்கி டான்ஸ்னு ஒன்று போட்டு படத்தை பெரிய ஹிட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த படத்தில் படம் முழுக்க ஹீரோ ராஜேஷ் அவர்கள் லுங்கியோடே வராரு. லுங்கி நம்ம யதார்த்தம், நமது மண்ணின் கல்ச்சர், இப்படி எல்லாமே அந்த படத்தில் அழகாக இருக்குது. தாடியோட வந்த காதல் சப்ஜெக்ட் எப்பவுமே தோத்ததில்லை. மணிரத்னம் அவர்களுக்கு இதய கோவில் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதுக்கப்புறம் சுப்பிரமணியபுரம் நமது ஒரு மிகப்பெரிய நடிகரை தமிழ் துறையில் சசிகுமார் அவர்களை தந்த அவரும் இந்த தாடியோட லுங்கியோட தான் வந்து அசத்துனாங்க. ஏன்னா அதை கண்டிப்பாக அந்த மாதிரி படங்களை ஏற்றுக்கிற பக்குவம் நமது தமிழ் ரசிகர்களுக்கு இருக்குது. அதை உற்சாகப்படுத்துகிற மனப்பக்குவம் நமது பத்திரிகை நண்பர்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு சப்ஜெக்டை தான் அவங்க கை வச்சிருக்காங்க. நிச்சயமாக வலியுடன் ஒரு காதல் கண்டிப்பாக வெற்றி பெறும். களஞ்சியம் அவர்கள் சொன்னது 100க்கு 100 உண்மை. கண்டிப்பாக நம்ம தமிழ் திரையுலகில் சிறு தயாரிப்பாளர்களுக்கு பாதுகாப்பே இல்லை. அதை எந்த இடத்துல வேணாலும் சொல்லலாம். ஏன்னா சாதாரண ஒரு பெட்டி கடை வச்சிருக்கவனுக்கு கூட பாதுகாப்பு இருக்குது. ஆனால் இத்தனை கோடிக்கணக்கில் பணம் போடுற ஒரு தயாரிப்பாளர்களுக்கோ ஒரு இயக்குநர்களுக்கோ கண்டிப்பாக பாதுகாப்பு இல்லை. ஏன்னா பல முறை நம்ம இதை பார்த்துட்டோம். ஒவ்வொரு அமைப்புகளும் ஒவ்வொரு சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இருந்து அதை பேசி அழகாக முடிக்கிறாங்க. யாரோ ஒருத்தன் எங்கே இருந்தோ திருநெல்வேலி வந்து எங்கள் அப்பா மாற்றி ஜிப்பா போட்டுருக்காரு அந்த படத்தில், அதனால இந்த படத்தை தடை பண்ணுங்க கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் வாங்குறான் படம் ரிலீஸுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால். இது என்ன வகையான நியாயம், என்ன வகையான சட்டம் அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக திரையுலகத்தில் உள்ளவங்களை சேர்த்து இந்த கேஸ் போடுறவங்கள நம்ம அதில் தூக்கி உள்ள வைக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி. இத்தனை கோடிக்கணக்கில் பணம் போடுறான், அந்த வலி, அதனுடைய நியாயம், அந்த முதலீட்டினுடைய எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த பணத்துக்காக. கடைசி ஒரு வாரத்துக்கு முன்னால் எங்கே இருந்த ஒருத்தர் பொட்டு எங்கள் அப்பா மாதிரி வச்சிருக்காரு அவர், அதனால் அந்த படத்தை தடை பண்ணணும். ஏன் படம் தொடங்கும் போது அவங்களுக்கு தெரியாதா? இந்த மாதிரி கேவலமான உலகத்திலே ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு வர்க்கம் யாருன்னா சினிமா தயாரிக்கிறவங்க தான். யார் வேணாலும் எங்கே இருந்தாலும் கேஸ் போடலாம். அது எப்படிங்க போட முடியும்? வேற ஒரு ஏதாவது ஒரு பெரிய பெரிய கம்பெனியில் ப்ராடக்ட் பண்ணுறவங்க மேலே யாராவது கேஸ் போட முடியுமா? சினிமா ஒரு இலக்காரமானவங்க. சினிமாவை கை வச்சா பேர் வாங்கலாம், சினிமாவை கை வச்சா பணம் வாங்கலாம். இப்படி ஒரு சீட்டிங் பண்ணுறாங்க.
இதுக்கெல்லாம் ஒரு நல்ல வகையான முடிவு எடுக்கணும். கலைஞர் அவருடைய மனக்குமுறலை உண்மையிலே இங்கே வெளிப்படுத்தும் போது எனக்கும் கஷ்டமாக இருந்தது. கண்டிப்பாக சிறு தயாரிப்பாளர்களுக்கெல்லாம், சிறு இயக்குநர்களுக்கெல்லாம் இந்த திரையுலகம் பாதுகாப்பாக இருக்கணும், பத்திரிகையாளர்களும் பாதுகாப்பாக இருக்கணும் சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மற்றும் வந்திருக்கும் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கங்கள். முதற்கண் நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், அதுக்காக எல்லோரும் மன்னிச்சிக்கோங்க. வழக்கம் போல் டிராஃபிக்னு காரணம் சொல்ல முடியாது, ஏன்னா நிஜமாகவே கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஆனால் என்ன மேடை ரொம்ப சூடாகவே இருக்குது இன்றைக்கி, என்னென்னு தெரில. வலியுடன் காதல் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சூடாக இருக்குது. அது மாஸ்டர் அநியாயத்துக்கு சூடாகிட்டார். அதாவது புதிய சின்ன தயாரிப்பாளர்களுடைய வழியெல்லாம் வந்து பதிவு பண்ணாங்க, அது உண்மையும் கூட. ஆனால் மேடைக்கு மேடை பதிவு பண்ணுறதை விட ஒரு 10 சின்ன தயாரிப்பாளர்கள் சேர்ந்தீங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணலாம். இது நான் தயாரிப்பாளர் இல்லை, ஒரு இயக்குனராக நான் நிறைய சின்ன படங்கள் பண்ணியிருக்கிறேன், அதனால் எனக்கு தெரியும். ஒரு 10 பேர் சேர்ந்து ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுங்க, அவ்வளோதான் அதுக்கு ஒரு தீர்வு. ஏதோ ஒரு விஷயத்தை முன்னோக்கி ஒரு 10 பேர் சேர்ந்து எடுக்க ஆரம்பித்தா அது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தீர்வு கிடைக்கும். மற்றபடி இந்த படத்துடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் முன்னோட்டத்தை பற்றி கலைஞர் சார், சித்ராலட்சுமன் சார் எல்லாரும் சொன்னதை பார்க்கும்போதே ரொம்ப அருமையாக வந்திருக்குன்னு சொன்னாங்க. நான் பார்க்க தவறிட்டேன், பட் ஆனால் அது சொல்கிறப்ப ரொம்ப தெரியுது. இன்னும் முக்கியமான விஷயம், அந்த படம் வந்து சூப்பர் 16 பண்ணியிருக்காங்க. அதுவே வந்து ஒரு சின்ன படத்துக்கு ஒரு பெரிய பட்ஜெட் படம் தான். மற்றபடி பெரிய பட்ஜெட் சின்ன பட்ஜெட் அப்படின்றதுல எனக்கு எப்பவுமே உடன்பாடு கிடையாது. ஏன்னா எந்த படமும் எடுத்து முடித்து அது ஆடியன்ஸ் கையில் போகும்போது தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க இது பெரிய படம் சின்ன படம்னு. மற்றபடி பட்ஜெட்டு, பெரிய ஹீரோ, அப்புறம் அந்த படத்துக்காக கொடுக்கப்பட்ட ஹைப்பு, இதெல்லாம் வச்சு அது பெரிய படம் வேணால் டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ கூட நான் வந்து சமீபமாக போயிட்டுருக்கிற ஆடியோ ஃபங்க்ஷன் எல்லாமே நான் சின்ன சின்ன படங்களுக்கு தான் போயிட்டுருக்கேன். இன்ஃபேக்ட் இந்த படத்துடைய தயாரிப்பாளரோ, இந்த படத்துடைய ஹீரோவோ, இயக்குனரோ யாருமே எனக்கு தெரியாது. மௌனரவி ஃபோன் பண்ணார், சார் ஒரு சின்ன படம் சார், ஆடியோ ஃபங்க்ஷன் நீங்கள் வரணுன்னாரு. நான் வந்துட்டேன். நேற்று நைட்டு தான் ஃபோன் பண்ணி, சார் நான் தயாரிப்பாளோட சன் பேசுகிறேன் சார், நாளைக்கு கண்டிப்பாக வந்துருங்க சார். அந்த தயாரிப்பாளர் சன் யாரும் எனக்கு தெரில. நீங்கள் தானா? அவர் தான் ஹீரோவா? ஹீரோன்னு சொல்ல வேண்டியதானே. வாழ்த்துக்கள். இந்த படம் உங்களுக்கு நல்லா வரும். நல்ல ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணி தான் இன்றைக்கி எல்லாருமே பண்ணுறாங்க, சின்ன படம் பண்ணுறாங்க. அத்தனை பேருடைய ஸ்ட்ரெயின் எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்துட்டு ஒரு நடிகனாக போகக்கூடிய படங்கள் எல்லாமே சின்ன படங்கள் தான். எந்த பெரிய படத்தையும் நான் நடிக்கல, அங்காடித்தருக்கு அப்புறம் எல்லாமே சின்ன படம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அந்த படங்கள் எடுக்கும்போது அவங்க படுற பெயின், அதற்கு அவங்க படுற கஷ்டம், முக்கியமாக அவங்களுடைய கனவுகள். இன்றைக்கி இந்த மேடையில் உட்காந்துட்டு இருக்க தயாரிப்பாளர், இசையமைப்பாளர் மற்றும் ஹீரோ, ஹீரோயின் எல்லாருக்குமே இந்த படத்தை பற்றின ஒரு மிகப்பெரிய கனவும் அவங்களுடைய லட்சியத்துக்கான ஒரு என்ன சொல்கிறது, அவங்க கனவின் இதாக, அதாவது கனவனுடைய நினைவாக இந்த படத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. நிச்சயமாக அவங்களுக்குலாம் இந்த படம் வந்து வெற்றியை கொடுக்கும். சின்ன படங்கள் வெற்றி பெற தான் தமிழ் சினிமா முன்னேறும். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூடி விரைவுகிறேன். நன்றி, வணக்கம்.